படிப்பு மட்டும்தான் முக்கியம், கல்வி முக்கியம் இல்ல கல்வியும் படிப்பும் ரொம்ப முக்கியம்னு நிறைய வெளிநாடுகள்ல நம்ம பார்த்திருப்போம். பட் ஆனா கடந்த 5 ஆண்டுகள்ல படிப்பு மட்டும் முக்கியம் கிடையாது, விளையாட்டும் முக்கியம். நீ அதுல இருந்தா கூட பொழைச்சிக்கலாம், நம்ம கண்டிப்பா முன்னுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேரண்ட்ஸ்க்கு வருதுன்னா அதுல கண்டிப்பா நம்மளுடைய டிசிஎம்க்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. சோ அவருக்கு முதற்கண் நம்மளுடைய நன்றியை கொடுத்துடலாம். நம்மளுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டருக்கு, துணை முதல்வர் அவர்களுக்கு தேங்க்யூ சார். பட் இன்னைக்கு இந்த துறை அவருடைய துறை தான், ஆனா இன்னைக்கும் எங்கேயோ வேலைக்கு தான் போயிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அவருடைய ஃப்ரெண்ட் அவங்களை ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க சார். சோ உங்ககிட்ட நான் கேட்க போற கேள்வி என்னன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோட இந்த துறையில நீங்க பார்த்து வியந்த ஒரு விஷயம், வா இதை எப்படி யோசிச்சாப்ல அப்படின்னு நீங்க வியந்த ஒரு திட்டம் என்ன? அனைவருக்கும் முதல்ல வணக்கம். ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த நாள். எனி டைம் எலெக்ஷன் டேட் வரலாம், ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஏன்னா நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதனால நாங்கள் நின்று நாங்கள் எக்ஸிபிட் பண்ணுறோம். அப்படிதான் நான் கான்ஃபிடண்டாக நான் சொல்கிறேன். நான் see a dream is a dream. Suppose if you alone dream, it's only a dream. A dream is the one which you dream together will become a reality. ஸோ அதை உணர்ந்திருக்கோம் நாங்கள். அதோட அடித்தளம் தான் இன்னைக்கு என்னுடைய அரசியல் ஆசான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உலகத்துக்கு நம்ம காமிப்போம். இதில் என்ன இருக்கு, செய்யாதையா சொல்ல போறோம், செஞ்சதானே சொல்ல போறோங்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாகத்தான் இதை நான் பார்க்குறேன். ஐம் ஸோ ஹாப்பி. இன்னைக்கு கூட எங்களோட டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சவுத் ஃபுல்லாக இன்னைக்கு ஒரு டூர்ல இருந்துட்டே இருக்காரு, உழைச்சிக்கிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 ஸ்லைடு கொடுத்தாங்க இந்த ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அந்த 4 ஸ்லைடு வரை 4 நிமிஷம் பேசுறதுக்கான ஸ்லைடு இல்லை, 4 தலைமுறை உட்காந்து பேசக்கூடிய அளவுக்கான உழைப்பை எங்களுடைய துணை முதலமைச்சர் செலுத்தி இருக்கிறார். உதாரணத்திற்கு கிட்டத்தட்ட இந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட் ஐ மீன் ஸ்போர்ட்ஸ்க்கு கிட்டத்தட்ட ஒரு 2268.69 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட கடந்த ஆட்சியை பார்க்க பார்த்தீங்கன்னா 3 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்கோம்னா, சும்மா கேட்டோன்னா ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் பணத்தெல்லாம் ஒதுக்க மாட்டாங்க. நீங்க ப்ரூவ் பண்ணி காமிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒதுக்கலாம். ஸோ இது இவ்வளவு காலத்துல வரலாற்றுல கேலோ இந்தியால லிஸ்ட்லயே வராத தமிழ்நாடு இன்னைக்கு 2வது இடத்துல மெடல் அடிச்சிருக்க லிஸ்ட்ல வந்திருக்குன்னா, நாங்க பெர்ஃபார்ம் பண்றோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முதலமைச்சர். ஸோ இன்னொன்னு நான் பார்க்கக்கூடியது, கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 301 பேருக்கு அரசு உத்தியோகத்துல ஸ்போர்ட்ஸ் கோட்டால வாங்கி கொடுத்திருக்காரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். கடந்த காலத்துல வெறும் 3 பேருக்கு தான், அதுவும் பிஎஸ்சியூல இருக்கக்கூடிய இபி டிஎன்பிஎல்ல கொடுத்தாங்க. ஆனா இந்த 301 பேரும் பாத்தீங்கன்னா எங்களோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல எங்களுக்கு கொடுத்ததாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல RI லெவலுக்கு கொடுக்கக்கூடிய போஸ்டிங்கா இருந்தாலும் சரி, கமர்ஷியல் சார்ந்து வரும்போது சப் ரிஜிஸ்டர் லெவல்ல கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இதுல இன்னும் நான் பெருமையாக பார்க்கக்கூடியது 301 பேர்ல 70 பேர் பாரா அத்லெட்டிக்ஸ்க்கான அந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கிறது நமக்கான மிகப்பெரிய ஒரு பெருமை. சோ இங்க நீங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ஏவில அவர் என்னென்னலாம் செஞ்சு எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சிட்டீங்க நீங்க. நான் புதுசா சொல்லணும் அவசியம். பட் எனக்கான பெருமை அவர் கொண்டு வருகின்ற 2021 செஸ் ஒலிம்பியாடு கொண்டு வந்த பொழுது தமிழ்நாட்டு முதலமைச்சர்